வெற்றி கொடுக்கும். ஜெபம் பண்ணலன்னா அது தோல்வி. If we don't pray, then it is a failure to our life. Many Christians struggle with prayer. ரொம்ப கிறிஸ்தவர்கள் ஜெபத்துல ரொம்ப போராடுகிறாங்க. நல்ல தீவிரமா போராடுறாங்க. அந்த போராட்டத்தை சொல்லல, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தெரியுங்களா? ஸ்ட்ரகிள்னா போராட்டு இல்லையா? சரி, நல்ல வகையில போராட்டம்ல, தீமையான வழியில போராட்டத்தை பத்தி சொல்லுகிறேன். கஷ்டப்படுறாங்க. எப்படி ஜெபம் பண்றதுன்னு தெரியாம போராடுறாங்க. எப்படி ஜெபம் பண்றதுன்னு தெரியாம. Many Christians struggle, don't know how to really go into prayer. The problem is because the first problem is indifferent. We really don't want to pray. The indifference in prayer. ஏன் ஜெபம் பண்ண மாட்டோம்? ஜெபத்துல நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்னா அலட்சியமா இருக்கிறோம். ஜெபம் ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறோம். We are so indifferent towards prayer, so we don't pray. ஜெபத்தை குறித்து அலட்சியமா எடுத்துக்கிறதுனால ஜெபம் பண்றது இல்ல. Secondly, the problem of ignorance. So we don't know how to pray or what to pray for because of our ignorance about prayer. அநேக நேரத்துல ஜெபத்தை குறித்து நம்ம அறியாம இருக்கிறோம். அநேக காரியங்கள் அறியாம இருக்கிறதுனால ஜெபம் பண்ண மாட்டோம். எப்படி ஜெபம் பண்றதுன்னு தெரியல. Thirdly, the problem of inability. So we don't have the energy and the strength to pray. Inability. மூன்றாவது நம்மளோட வாழ்க்கையில பலவீனத்தினால நமக்கு பலம் இல்ல, சக்தி இல்ல ஜெபம் பண்றதுக்கு. அந்த ஜெபத்துல பலம் இல்லாதனால நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். ஆர்வம் இல்ல இல்லைங்களா? ஆர்வம் இல்ல. அடுத்தது the problem of language. We don't know how to form and articulate our prayer. அடுத்தது அநேகர் ஏன் ஜெபம் பண்றதுன்னா பாஷை. தெரியுங்களா? எப்படி ஜெபத்தை எப்படி ஜெபத்துல சரியா பேசுகிறது, ஜெபத்துல எப்படி உச்சரிக்கிறது, ஜெபத்தோட எப்படி ஜெபம் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது ஜெபத்துக்கு ரொம்ப பேருக்கு தெரியல. The next problem is satanic attack. When we endure to pray, the devil comes in to invade our minds and draw away our attention. You see, every time we pray, we have the desire to pray. The enemy will come and invade our mind and draw our attention. அடுத்தது சாத்தானோட தாக்குதல், பிசாசோட தாக்குதல். இல்லைங்களா? எப்பதான் ஜெபம் பண்ணணும்னு நம்ம முயற்சி செய்யும் போது அவன் நம்ம சிந்திய தாக்கி நம்மளோட கவனத்தை ஜெபத்துல எடுத்துடுறான். இல்லையா? இன்னும் பல காரியம் இருக்கலாம். ஜெபத்தை அநேகர் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஜெபம் பண்ணாலும் சரியான ஜெபம் பண்ண மாட்டாங்க. சரியா? There may be many other reasons why people don't pray or really don't know how to pray, really don't know how to go about praying. There may be many reasons. But God knows that we struggle with this issue in our prayer life. Therefore, He has given us someone to help us. That someone is the person of the Holy Spirit. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம ஜெபம் பண்ண தெரியல, ஜெபம் பண்ணாம தெரியாம போராடுகிறோம். ஜெபத்துல போராடுகிறோம், தத்தளிக்கிறோம் ஜெபத்துல. ஆகையால் ஆண்டவருக்கு நம்ம பலவீனத்தை அவருக்கு அறிஞ்சதுனால அவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு ஒரு நபரை கொடுத்திருக்கிறார். அந்த நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. நம்ம 2 வசனத்தை வாசிச்சோம். எபேசியர் 6:10-18 நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அப்புறம் ரோமர்லயும் வாசிச்சோம்.
we just read Ephesians chapter 6 as in verse 18, and also Romans chapter 8 verse 26 and 27 that tells us. But let us read one more scripture in Jude chapter 1 verse 20. Jude chapter 1 verse 20. யூதா 1வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு வசனம் தான் இருக்கு, ஒரு அதிகாரம் தான் இருக்கு அதுல. But you beloved, building yourself up on your most holy faith, praying in the Holy Spirit. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. Pray in the Spirit so that you will be able to build your faith. உங்களோட விசுவாசத்தை அப்பதான் கட்ட முடியும். எப்ப நம்ம பரிசுத்த ஆவியில ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியில ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது. பரிசுத்த ஆவியில ஜெபிக்கிறதுனா அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது. When we say praying in the Spirit, it means that praying in tongues. When we pray in tongues, God will build our spirit and God will build our faith. Our faith will be built. நம்ம அந்நிய பாஷையில ஆவியில ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவாரு. நம்மளோட விசுவாசம் பலப்படும். நம்மளோட விசுவாசத்துல நம்ம உறுதியா இருப்போம். Okay, how does praying, firstly, how does praying in the Spirit helps us? I want to touch this. How does praying in the Spirit helps us? முதலாவதாக ஆவியிலே ஜெபிக்கும் போது எப்படி அது நமக்கு உதவி செய்கிறது, அது எப்படி நமக்கு உதவியா இருக்கிறது. ஆவியிலே ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது அது எப்படி நமக்கு உதவியா இருக்கிறது, இதை குறித்து நான் சொல்லுகிறேன். Okay, firstly, the Holy Spirit. When we say praying in the Spirit, it is the Holy Spirit that helps us to pray. In Romans we read, the scripture says we don't know what we ought to pray, but the Holy Spirit prayed through us. We have weaknesses, the Bible says, because of our weakness we don't know what to pray. So God has given us the Holy Spirit. God has filled us with the Holy Spirit and give us the utterance of tongue, and that is how we are going to pray in the Spirit. And when we pray in the Spirit, things will be different. பரிசுத்த ஆவினால் ஆண்டவர் நம்மளை நிரப்பினார். ரோமர் 8 நம்ம வாசிக்கிறோம், நம்மளோட பலவீனத்தினால நமக்கு எப்படிதான் ஜெபிக்கிறது என்று தெரியல, என்னதான் ஜெபிக்கிறது என்று தெரியல, சரியான முறையில எப்படி ஜெபிக்கிறது தெரியல. அதனால ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பல பல பாஷையில பேசினார்கள். அதே போல நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேசுகிறோம். இப்ப அந்நிய பாஷையில நம்ம பேசுகிற வேளையில ஆவியிலே பேசுகிறோம், ஆவியிலே ஜெபிக்கிறோம். When we speak in tongues, we are praying in the Spirit. You see, so the Holy Spirit is praying through us. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமாக ஜெபிக்கிறாரு. Okay, the first thing, when we pray in tongues or pray in the Spirit, நம்ம ஆவியிலே ஜெபிக்கிற வேளையில, அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற வேளையில, firstly the Holy Spirit, when we pray in the Spirit, the Holy Spirit works in the activation of our will, activation of our wills. The Holy Spirit works in the activation of our will when we pray in the Spirit or tongues. You see, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சித்தத்தை தூண்டுதல் செய்கிறார். நம்மளுடைய சித்தத்தை தூண்டுதல் செய்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் பரிசுத்த ஆவியால இல்லாட்டி அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது. நான் திருப்பி சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் முதல் எப்படி உதவி செய்கிறாரு நமக்கு என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சித்தத்தை தூண்டுதல் செய்கிறார்.
or தூண்டுதல் செய்து இல்லாட்டி தூண்டுதல் செய்கிறார் எப்பொழுதெல்லாம் நாம் ஆவியில இல்லாட்டி அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது. Okay, let's read the scripture for this. Philippians chapter 2 verse 13. Philippians chapter 2 verse 13. Philippians 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். For it is God who works in you both to will and to do for his good pleasure. For it is God who works in you both to will and to do his good pleasure. ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். God is the one who puts that will. You see, so and when you pray in the Spirit, God works in your will and he takes your will and join with his will. So we pray according to his will. என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் நம்மளுடைய சித்தத்தை, சித்தம் என்ற சொல்லுகிறது தமிழ்ல, நம்மளுடைய சித்தத்தை அதை எடுத்து அவருடைய சித்தத்தோடு சேர்த்து அவரு சித்த பிரகாரம் நம்ம ஜெபிக்கிறோம். சித்தத்தின் விருப்ப பிரகாரம் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? சோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அநேக நேரத்துல அவருடைய சித்தத்தை நம்ம இருதயத்தில் வைக்கிறாரு, அவருடைய விருப்பத்தை நம்ம இருதயத்தில் வைக்கிறாரு. நம்ம ஆவியில ஜெபிக்கும் போது every time we pray in the Spirit, the Holy God put his will in our life. God put his desire in our life so that our desire, it seems like our desire, but it's actually God's desire. It seems like it is our will, but it is only actually God's will, because God is working in our will. He is activating our will to pray according to his will. ஆவியானவர் நம்ம அன்னிக்க பாஷையில் ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளுடைய விருப்பத்தை, அவருடைய விருப்பத்தை நமக்குள்ள வைத்து, அது பார்க்கிற வேலையில நம்ம விருப்பம் போல இருக்குது, ஆனா அது அவரோட விருப்பம், அது நமக்குள்ள வைத்து அவரோட சித்தத்தை நமக்குள்ள வைத்து அது நம்ம சித்த போல இருக்குது. ஆகையால் நம்ம அவரோட சித்த பிரகாரம் நம்ம ஜெபிக்கிறோம். Romans chapter 8 verse 11. ரோமர் 8:11. But if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give life to your mortal body, or quicken life to your mortal bodies through his spirit who dwells in you. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நம்மளுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், அதே போல நம்மளோட சித்தத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். அவரோட சித்தத்தை வைத்து அவரோட விருப்பத்தை வைத்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார். As the Lord quickens our body, the Bible says if he can quicken our body, he can also quicken our spirit, our soul, our will to come in alignment to his will and pray according to his will. ஆகையால நம்மளோட விருப்பத்தை அவரோட விருப்பத்தோடு இணைத்து அவரோட விருப்ப பிரகாரம் செய்ய வைக்கிறார். So to pray in the flesh is failure, but to pray in the spirit is success. ஆகையால மாம்சத்துல ஜெபிக்கிறது தோல்வி, ஆவியிலே ஜெபிக்கிறது வெற்றி. Amen. The Holy Spirit quickens our mortal body. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். Most of us don't pray because we don't want to pray. Why we don't want to pray? Because the flesh doesn't like or it allows us to pray.
அநேக நேரத்தில் நமக்கு ஜெபிக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு விருப்பம் இல்லை ஜெபிக்க. ஏன் விருப்பம் இல்லை ஜெபிக்கன்னா, நம்மளோட மாம்சத்துக்கு விருப்பம் இல்லை ஜெபிக்க. நம்மளோட மாம்சம் அனுபவிக்க மாட்டுது. The flesh does not allow. You see now, if we are spirit filled, then we will have a desire to pray. So the work of the Holy Spirit, when we pray in tongues or spirit, he will activate our will to pray. ஆனால் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் நாம் அவர் ஜெபம் பண்றதுக்கு நமக்கு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா? ஆகையால பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட சித்தத்தை உயிர்ப்பித்து உயிராக்கி அவர் சித்த பிரகாரம் ஜெபிக்க வைக்கிறார்கள். Romans chapter 8 verse 15. For you did not receive the spirit of bondage again to fear, but you have received the spirit of adoption, by whom we cry, Abba, Father. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம ஆண்டோட ஆவியை பெற்றிருக்கிறோம். We have received the Holy Spirit, the spirit of adoption, புத்திர ஸ்வீகார ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த ஆவி பெற்றுக்கொண்டதுனால நம்ம தேவனுடைய சித்த பிரகாரம் ஜெபிக்க முடியும். Because we have received the spirit of adoption, we are in alignment with the Spirit of God, and we pray according to God's will. Secondly, இரண்டாவதாக, the Holy Spirit works in energizing our bodies when we pray in the spirit of tongues. The Holy Spirit works in energizing our bodies in prayer when we pray in the spirit of tongues. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை அவர் பலப்படுத்தி இல்லாட்டி உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார் இல்லாட்டி உயிர்ப்பிக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் ஆவியில இல்லாட்டி அந்நிய பாஷையில ஜெபிக்கிறப்ப, எப்பெல்லாம் ஆவியில ஜெபிக்கிறோமோ அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவரோட வேலை என்னது? நம்மளோட சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது, நம்மளோட சரீரத்துக்கு பலன் கொடுக்கிறது, நம்மளோட சரீரத்துக்கு ஊக்கம் கொடுக்கிறது. Romans chapter 8 verse 10 and 11. ரோமர் 8வது அதிகாரம் 10 இருந்து 11 வரைக்கும். And if Christ is in you, the body is dead because of sin, but the spirit is alive because of righteousness. But if the spirit of him who raised Christ from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies through his spirit who dwells in you. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பவர். Okay. What does it mean? The Holy Spirit quicken our mortal body. ஆவியார் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார்னு என்ன அர்த்தம்? God makes our body active again. Whenever we pray in the Spirit or tongues, God, the Holy Spirit, makes our body active again. Bounce back. We are weak, we are tired,
there's lethargy, there's fatigue in our body. But when we pray in the Spirit, God gives us energy. God gives us strength. He activates our body. He make our body active again. Bounce back, bouncy, dash. There is energizes our body. He make our body liveliness. He make our body alert and our mind alert, our spirit alert. He gives vitality. He gives vigor. He gives life. He gives, that in us. சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய சரீரத்துக்கு மீண்டும் அவர் சுறுசுறுப்பு கொடுக்கிறாரு. நமக்கு சோர்வா இருக்குது, நமக்கு ரொம்ப அசதியா இருக்குது, மந்தமா இருக்குது சரீரம் இல்லைங்களா. ஆனாலும் பரிசுத்த ஆவியில ஜெபிக்கும் போது நம்ம சரீரத்தை அவர் பலப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறார். அவர் சரீரத்துக்கு சுறுசுறுப்பு கொடுக்கிறார், நம்ம சரீரத்துக்கு உற்சாகம் கொடுக்கிறார், நம்ம சரீரத்துக்கு தீவிரம் கொடுக்கிறார், நம்ம சரீரத்தை எழுப்புகிறார் இல்லையா. நம்மளுடைய சரீரத்துக்கு அந்த இல்லைங்களா கொடுக்கிறார். Sometimes when we pray, we become sleepy, we become tired, we can't concentrate. அநேக இடத்துல ஜெபிக்கிற வேலையில நமக்கு தூக்கம் வருது, சோர்வா இருக்குது, சோர்ந்து போயிடுறோம், சிந்தனைக்கு நல்லா கவனம் கொடுக்க முடியல இல்லைங்களா. பல காரியம் இருக்குது. Of course there is a need for legitimate rest. Moment where we need to rest. But sometimes the devil prevents that. உண்மையாக நமக்கு நம்ம நல்லா ரெஸ்ட் பண்ணணும் தான். நம்ம சரீரத்தை நல்லா தூங்கணும், சீக்கிரம் தூங்கணும், நல்லா சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், இளைப்பாறு கொடுக்கணும். அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. ஆனாலும் அது செஞ்சாப்புல சில நேரத்துல பிசாசு நமக்கு சோர்வு கொடுக்க முடியும் சரீரத்துல. Sometimes even when we rest or what, the devil can come and give us tiredness, or we ourselves are tired because of work and all that. வேலை இது அது டயர்ட் சோர்வா போயிடுறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்கிறார், அப்ப உற்சாகப்படுத்துகிறார், சுறுசுறுப்பு கொடுக்கிறார், பலப்படுத்துகிறார். முதல் சோர்வா இருக்கும், தூக்கமா இருக்கும், ஆவில ஜெபிக்க 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 நம்மளோட சரீரத்துக்கு பலம் வரும். Firstly, we can be tired, very restless, but more we continue to pray in the Spirit. As continue we pray, the Holy Spirit will quicken our body, give strength to our body, energize our body. Let's read Mark chapter 6 verse 31. Mark chapter 6:31. And he said to them, "Come aside by yourself to a deserted place and rest a while, for there were many coming and going, and they did not even have time to eat." So Jesus himself said, we must take rest. Seriously, give rest to our body. Mark 6:31 இல்ல. அவர்களை நோக்கி, வண்ணாந்தரமான ஓர் இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களுக்கும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. Jesus also said in Matthew 26 verse 41, "Watch and pray lest you enter into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak." மத்திய 26:41. மத்திய 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
மாம்சம் பலவீனம், ஆனா ஆவி உற்சாகம். The flesh is always weak, but the spirit is alive. The spirit is willing. The spirit want to pray, but our flesh don't want to. The Holy Spirit will give us desire to pray. No. He want to quicken our spirit, but the flesh is the problem. Flesh always wanted to sleep, wanted to rest. Flesh no. But when we start to pray in the spirit, then God gives strength to our flesh. மாம்சம் முடியாதுன்னா ஆவி ஜெபம் பண்ணோம், இருதயத்தில் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் மாம்சம் சொல்லுது தூங்கு, ரெஸ்ட் பண்ணு, டயர்ட், பரவாயில்ல அப்புறம் ஜெபம் பண்ணலாம், இன்னைக்கு பண்ணாட்டி என்னது, இப்படியெல்லாம் சிந்தை கொடுக்கும். அப்ப சரீரம் நமக்கு ஆமா 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 போடும் இல்லைங்களா, ஆமா சாமி போட்டுரும் சில நேரத்துல சரீரம். ஆனால் ஆவிலே ஜெபிக்கும் போது சரீரத்தை பலப்படுத்துவார், சரீரத்தை ஆண்டவர் உற்சாகப்படுத்துவார். நம்ம சரீரத்துல நம்ம ஜெபம் பண்ண முடியும். So how we should approach our weakness? By praying in the spirit. By praying in the spirit. When we are weak, God gives us strength, the Bible says. When we are weak, God gives us strength. 2 Corinthians chapter 12 verse 9. 2 Corinthians chapter 12 verse 9. 2 Corinthians 12:9. And he said to me, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. Therefore, most gladly I will rather boast in my infirmity, than that the power of Christ may rest upon me. 2 Corinthians 12:9. 2 Corinthians chapter 12 verse 6. Verse 9. 2 Corinthians 12:9. 2 Corinthians 12:9. அதற்கு அவர், என் கிருபை உங்களுக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்மளோட பலவீனங்களில் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார், பரிபூர்ணப்படுத்துவார். In our weakness, God makes strength and perfect in our weakness. So strength is made perfect in our weakness. When we are weak, the strength of God comes and make us perfect. நம்ம பலவீனமா இருக்கும்போது ஆண்டவரோட பலன் நம்மள பரிபூர்ணப்படுத்து. எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமா, through the Holy Spirit. You see, that's why we in Romans 8:26 also says the same thing. Likewise, the Spirit also helps our weaknesses. ரோமர் 8:26 நம்ம வாசிக்கிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மள பலவீனங்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறது. மூன்றாவதாக, thirdly, the Holy Spirit works in the adaptation of our requests when we pray in the Spirit. The Holy Spirit works in the adaptation of our requests or needs when we pray in the Spirit. மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை மாற்றி அமைக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் ஆவியில இல்லாட்டி அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை மாற்றி அமைக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் ஆவியிலே அல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது. The Holy Spirit works in the adaptation of our requests every time we pray in the spirit of tongues. You see, Romans 8:26-27 says the same thing. We don't know what to pray, how to pray. நமக்கு எப்படிதான் ஜெபிக்கிறது தெரியல இல்லைங்களா? ஆனால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் எப்படி ஜெபிக்கிறதுன்னு. The adaptation means adjustment, alteration, modification, transformation. இல்லையா? மாற்றி அமைக்கிறார்னா அதை நம்மளோட ஜெபத்தை அவர் அட்ஜஸ்ட் பண்ணுகிறாரு.
அவர் நம்மளோட ஜெபத்தை வேற மாதிரி ஆக்கிடுறாரு, ஜெபம் வேற மாத்துகிறாரு இல்லைங்களா? அவரோட சித்த பிரகாரம் மாத்துகிறாரு. Sometimes we don't know what to pray or how to pray. So that when we pray in the Spirit, we ask the Holy Spirit and pray in the Spirit. The Spirit leads us, guides us to pray. You see, when we pray in tongues, He takes and adapts it according to the will of God. நம்ம ஆவியிலே ஜெபிக்கும் போது நம்மளோட ஜெபத்தை ஆண்டவருடைய சித்த பிரகாரம் மாற்றி அமைத்து ஜெபிக்கிறாரு. நமக்கு அநேக நேரத்துல அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு என்ன ஜெபிக்கிறோம்னு தெரியல. Every time you pray in the spirit of tongues, many times you don't understand what you are praying. Because why? We don't understand the language. ஏன்னா அந்த பாஷை நமக்கு தெரியல. But the Holy Spirit takes our word, He adapts it. When we pray in tongues, He takes it, adapts it, adjusts it, modifies it according to the will of God and pray through us. நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது அந்த என்ன பேசுறோம், என்னதான் ஜெபிக்கிறோம் தெரியல. ஆனாலும் பரிசுத்தாவி என்ன செய்கிறாரு, நம்மளோட ஜெபம் பண்ணுகிறோம் அந்நிய பாஷையில பேசுறப்பலாம் நம்மளோட ஜெபத்தை அந்த வார்த்தைய அவர் கொடுத்து அதை அமைத்து மாற்றி அமைத்து அவருடைய சித்த பிரகாரம் செய்கிற ஜெபம் பண்ணுகிறோம் இல்லையா? For as many are led by the Spirit are sons of God. எத்தனை பேர் ஆவினால் நடத்தப்படுகிறாங்களோ அவங்க தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள். So because we are sons of God, He leads us according to His will. Now அவரோட குமாரர்கள் குமாரத்திகளா இருக்கிறதுனால அவரோட சித்த பிரகாரம் நடத்துகிறார். Because we are sons and daughters of God, He leads us, He guides us. The Holy Spirit knows God. He knows the heart of the Father and He pray according to the heart of the Father. பரிசுத்த ஆவியானவருக்கு பிதாவுடைய சித்தம் என்னன்னு தெரியும். பிதாவுடைய சித்த பிரகாரம் நம்ம மூலமா ஜெபிக்கிறாரு. The Holy Spirit know what we need and He will adapt our prayer according to our need. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளோட தேவை என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஆகையால நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது நம்மளோட தேவை என்னதுன்னு அறிந்து அதை அமைத்து மாற்றி அமைத்து ஜெபிக்கிறாரு. அநேக நேரத்தில் நம்மளோட உண்மையான தேவை என்னன்னு நமக்கே தெரியாது. Many times we don't know what is our real need. We think this is what we need. So we pray, this is what we need. But the Holy Spirit knows what we need to, what is our real need. What is needed, what is not needed, God the Father, God the Son, God the Holy Spirit know. நமக்கு என்ன தேவை எது தேவையில்லை என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் இல்லையா? அப்ப நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது நம்மளோட ஜெபங்களை மாற்றி அமைத்து நம்மளோட தேவை எது அதுக்கு ஏற்ற பிரகாரம் ஜெபிக்கிறோம் ஆவியில. நம்ம இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நம்மளோட தேவை ஜெபிக்கிறோம். ஆனா ஆவியில ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை நம்ம ஜெபம் பண்ண ஜெபத்தை அவர் மாற்றி அமைத்து தேவனுடைய சித்த பிரகாரம் ஜெபிக்கிறார். Sometimes we pray in English in understanding, but when we pray in the Spirit, the Holy Spirit, modify, adapt according to the need, the real need in the heart of God, according to the real will of God, and pray according to the will. You see, ஆண்டவருடைய பிதாவுடைய சித்த பிரகாரம் அவர் மாற்றி அமைத்து ஜெபிப்பார். Number 4, the Holy Spirit presides over the administration of our access to God every time we pray in the Spirit. The Holy Spirit presides over the administration of our access to God the Father every time we pray in the Spirit. நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பை
நிர்வாகியா இருந்து தலைமை தாங்குகிறார். நிர்வாகியா இருந்து தலைமை தாங்குகிறார். எப்பொழுதெல்லாம் நம்ம ஆவியில இல்லாட்டி அந்நிய பாஷையில ஜெபிக்கிற வேலையில. நான் திருப்பி சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பிதாவோடு தேவனோடு இருக்கிற அந்த அந்த தொடர்புக்கு நிர்வாகியா இருந்து தலைமை தாங்குகிறார். எப்பொழுதெல்லாம் நம்ம ஆவியில ஜெபிக்கும் போது. What does this mean? இதுன்னா என்னங்க அர்த்தம்? Let's read the scripture, then I will explain. ஒரு வசனத்தை வாசிச்சு அப்புறம் உங்களுக்கு நான் விளக்குறேன். Ephesians chapter 2 verse 18. For through him we both have access by one spirit to the Father. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவின் இடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். You see, the Holy Spirit gives us access to the Father. The Holy Spirit gives us access to the Holy of the Holies. The Holy Spirit gives us access to the throne room of God. Amen. The Holy Spirit is the one who leads us to the throne room of God. Amen. The Holy Spirit is the one who leads us into the Holy of the Holies. The Holy Spirit is the one who leads us into the Father's presence. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் தான் நம் பிதா மத்தியில சேரறதுக்கு, பிதா மத்தியில நுழையறதுக்கு அவர் தான் அனுமதி கொடுக்கிறார். அவர் தான் நம்மளை அங்க கொண்டுட்டு போகிறாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அங்க கொண்டு போறாரு. அவருடைய கிருபாசன சிங்காசனத்துக்கு அந்த மத்தியில போறதுக்கு அவர் தான் அந்த இடத்தை கொடுக்கிறாரு. We pray to God through Christ in the Spirit. Amen. நாம் பிதா கிட்ட ஜெபிக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில, ஆனாலும் ஆவி மூலியமாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிதா கிட்ட தான் ஜெபிக்கிறோம். ஆனா எப்படி ஜெபிக்கிறோம்? ஆவி மூலியமா இயேசுவின் நாமத்தில். In John chapter 14 verse 6 we read a very familiar scripture. Jesus said, I am the way, I am the truth, I am life, and no man can come to the Father except through me. யோவான் 14:6 நம்ம வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். யாருமே பிதா கிட்ட வர முடியாது, என் மூலியமா ஒண்டிதான் வர முடியும். அப்ப இயேசு மூலியமா வரும். நீங்க எழுதி இருக்கிற இயேசு மூலியமா, இப்ப நீங்க பிதா பரிசுத்தாவி மூலியமான்றீங்களே. It says here, through Jesus we have access to the Father. But now you are saying through the Holy Spirit. You see, the Lord Jesus Christ has made the way, opened the way to the Father by his death and resurrection, or death on the cross, and through the resurrection from the dead. He has opened the door. He has made the way. It means the Lord Jesus Christ has given us approval. He has opened the door to the Father. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து அவரோட சிலுவையின் மரணத்தினாலையும் அவரு மரணத்திலிருந்து உயிர் தெழுந்ததினால அவர் பிதா மத்தியில செல்லும்படியாக அந்த வாசலை திறந்துட்டார், அந்த கதவை திறந்துட்டார், வழி ஆயத்த பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து நமக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு நம்ம பிதா மத்தியில போறதுக்கு. ஆனாலும் யார் பிதா மத்தியில நம்மள கூட்டிட்டு போற யாருன்னா பரிசுத்த ஆவி மூலியமா.
பாத்தீங்களா? இயேசு கதவை திறந்துட்டாரு. இயேசு வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாரு. இயேசு வழியை திறந்துட்டாரு. நீங்க எல்லாம் போலான்னு கதவை திறந்து போயிட்டாரு. ஆனா யாரு உங்களுக்கு உள்ளுக்கு நுழைய விடுறாரு? யாரு யாரு உங்களை கையை பிடிச்சு நம்ம அங்க கொண்டு போவா? பிதா மத்தியில, சிங்காசனத்து மத்தியில யாருங்க கை பிடிச்சு கூட்டு போவா? நமக்கு வழி தெரியாது இல்லையா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எப்படி போறது, எந்த முறையில போறது நமக்கு தெரியாது. இயேசு நமக்கு வழியை திறந்துட்டார். ஆமா, கதவை திறந்துட்டாரு, அனுமதி கொடுத்தாரு, எல்லாம் அவரு செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனாலும் அந்த இடத்துக்கு எப்படி போறது? பிதாவின் மத்தியில் எப்படி போறது? மகா பரிசுத்த இடத்துக்கு எப்படி போறது? அவர் பரிசுத்த ஆவியானவர், only through the access of the holy person of the Holy Spirit. அவர் தான் அவர் நம்மளை கொண்டு போறாரு. அதுதான் எபிசியர் நம்ம வாசிக்கிறோம். That's what we read in Ephesians. Jesus has made the way, opened the door. You see now, He has given us the permission. He has approved that we can go. But we all don't know how to go to the Father, how to go to the holy place, to the very throne of God. It is the Holy Spirit, the person of the Holy Spirit, who will take our hand and lead us into the very presence of God. So, He gives us. So every time we pray in the Spirit, the Holy Spirit connects us to the Father. Amen. Who is the source of everything. எப்பெல்லாம் நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்துக்கும் காரணராக இருக்கிறார். பிதாவோடு நம்மளை இணைத்து விடுகிறார். Amen. Amen. You know. So the Holy Spirit is the person who takes us, leads us into the most holy place. Amen. Amen. To the Father, to the throne of God. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மள கையை பிடித்து நம்மள வழி நடத்தி கொண்டு போகிறார் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு, பிதாவோட சிங்காசனத்துக்கு. இல்லையா? To the throne of grace. You cannot go, I cannot go without the Holy Spirit. Even though Jesus has made the way, we cannot simply go unless the Holy Spirit takes us there. So many times, many people pray, you know, a lot of people pray, but are they going into the throne of God, to the very presence of God? We really sense God's presence. Are we going into the holy of the holies? It is through the Holy Spirit. ரொம்ப பேர் ஜெபம் தான் பண்றாங்க, ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சொல்றாங்களாங்க? அதான் முக்கியம். அது வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை கொண்டு போக முடியும். அதனால தான் அந்நிய பாஷையில அதிகமா ஜெபிக்க 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 அவர் தான் அங்க கொண்டு போவாரு, கனெக்ட் பண்ணி விடுவாரு. Number 5, important. This is very very important. You see, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப பேருக்கு தெரியாது இது, இல்லையா? Many people don't understand, don't know all these things. You see. The number 5, the Holy Spirit works in the articulation of our words when we pray in the Spirit or in tongues. The Holy Spirit works in the articulation or pronunciation of our words when we pray in the Spirit or in tongues. ஐந்தாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நாம் வார்த்தையின் உச்சரிப்பை, நம் வார்த்தையின் உச்சரிப்பை கிரிகை செய்கிறார். நம்ம வார்த்தையின் உச்சரிப்பை கிரிகை செய்கிறார். எப்பொழுதுனா நம்ம அந்நிய பாஷையில இல்லாட்டி ஆவியில ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நாம் வார்த்தையின் உச்சரிப்பிலே கிரிகை செய்கிறார். எப்பொழுதெல்லாம் நம்ம பரிசுத்த ஆவியில இல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது. So let's read Acts chapter 2 verse 4. Acts chapter 2 verse 4. And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். You see, sometimes our thoughts and burden are too heavy to be expressed. அநேக நேரத்தில் நம்ம பாரங்கள், நம்மள சிந்தைகள் ரொம்ப பாரமா இருக்கு, சொல்லக்கூட முடியல.
This is when the Holy Spirit merges with our spirit in wordless prayer, groaning, too deep to be uttered. அநேக நேரத்துல வார்த்தை கூட இல்லை நம்ம சொல்றதுக்கு, இல்லையா? வார்த்தை கூட இல்லை நம்ம சொல்றதுக்கு. அதனால பரிசுத்தர் வந்து அவர் வார்த்தை கொடுத்து நமக்கு ஜெபம் பண்ணுகிறார். இப்ப பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது, the Spirit gives us utterance. The Spirit gives us utterance. They began to speak with other tongues as the Spirit gives utterance. அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பரிசுத்த நிரப்பப்பட்டு வேற வேற பாஷையில ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லப்படுகிறது தமிழ்ல? அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் தந்தருளின, அவர்தான் தருகிறாரு. தெரியுங்களா? அவர்தான் நமக்கு தருகிறாரு. The Holy Spirit gives the articulation. The Holy Spirit is the one who gives us the right word. You see, to pray. He takes over our articulation. He takes over and he pray. He is the one who giving us the right word to pray in tongues. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வார்த்தையை உச்சரிப்ப அவர் எடுத்து அவரு நம்ம மூலமா ஜெபிக்கிறாரு, இல்லையா? நம்ம ஜெபம் பண்றோம், ஆனாலும் அவர் ஆவியானவர் தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த உச்சரிப்பை யார் கொடுக்கிறார்? உச்சரிக்க சரியா அந்நிய பாஷையில உச்சரிக்க யார் கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் தான். Holy Spirit gives us the utterance. The Holy Spirit gives us the articulation, the very word, the right pronunciation. You know, He gives us so that we can pray according to the will of God. You see now. Romans chapter 8 verse 22 and 23. ரோமர் 8:22-23. ஓகே, இது படிக்க வேணாம், இது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இல்லையா? மூச்சுக்கு அடங்காத வார்த்தை, groaning which cannot be uttered. So the Holy Spirit gives us words. வார்த்தையை அவர் தான் கொடுக்க, உச்சரிப்பை அவர் கொடுக்கிறாரு, உதவி செய்கிறாரு. நம்மளோட கிரிக்கை செய்து நமக்கு அந்த சரியான உச்சரிப்பை கொடுக்கிறார். He gives us the right articulation. Number 6, the Holy Spirit works in the fluency of our confidence when we pray in tongues or spirit. He gives us the fluency. You see now. பரிசுத்த ஆவியானவர் நம் வார்த்தையை சரளமாய் பேச பேசி அந்த நம்பிக்கை கொடுக்கிறார். சரளமா பேசக்கூடிய அந்த நம்பிக்கை கொடுக்கிறார். எப்பதான் பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கும் போது சரளமா பேசணும், சரளமாய் பேச அந்த நம்பிக்கை வேணும். அந்த கான்ஃபிடென்ட், we must have the confidence to pray in tongues fluently. The confidence without fear, without fumbling and mumbling and the words. அந்த வார்த்தையை உளராம பாதி முழுங்கி பாதி பேசி அப்படி பேசாம. Sometimes people pray in the spirit, half they swallow, half they speak. சில பேர் அந்நிய பாஷையில பேசும்போது பாதி பேசுவாங்க, பாதி முழுங்கிடுவாங்க, சரளமாய் பேச மாட்டாங்க. சரளமா பேசணும் ஆவியில. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். Acts chapter 2 verse 4 again. அப்போஸ்தலர் 2:4. திருப்பி அதே வாசிக்க வேணா, அதே வசனம் தான். You see? So when we pray in the spirit, we must pray with fluency. பரிசுத்த ஆவியில பேசும்போது சரளமா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம சரளமாய் பேச, நல்ல கலகலகலன்னு பேச, இல்லைங்களா? தடங்கள் இல்லாம பேச நமக்கு உதவி செய்கிறாரு. He helps us so that we can fluently speak, you know. Not like the day when the battery is dead in the car, you start
it won't start. காடி பாருங்களேன், பேட்டரி குறைவா இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணாது. அதே போல ரொம்ப பேர் அப்படிதான் ஜெபம் பண்றாங்க ஆவியில. முழுசா சரளமா ஜெபம் பண்றது இல்ல, இல்லைங்களா? சரளமா ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை ஆவியானவர் கொடுக்கிறார். Actually, prayer is God's plan to make us like Christ. Amen. Amen. ஜெபம் வந்து என்னத்துக்கு தெரியுங்களா? ஆண்டவருடைய சித்தம் கிறிஸ்து போல நம்ம மாத்துறது. Amen. You see, we must be conformed into the image. All this is to conform us into the image of His Son. இது எல்லாமே நம்ம அவருடைய சாயல்ல மாறதுக்கு தான். Number 7, the last one. The Holy Spirit works in the amplification of our victory when we pray in spirit or tongues. The Holy Spirit works in the amplification of our victory when we pray in the spirit of tongues. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வெற்றியை பெருக பண்ணுகிறார். நம்மளுடைய வெற்றியை பெருக பண்ணுகிறார் எப்பொழுதெல்லாம் நம்ம அந்நிய பாஷையில இல்லாட்டி பரிசுத்த ஆவியில ஜெபிக்கிறப்ப, இல்லைங்களா? பெருக பண்ணுகிறார். Ephesians 3:20. Now God is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that works in us. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அவரு என்ன செய்கிறாரு? நம்மளோட வெற்றிய ஜெபம் பண்ணும் போது வெற்றியை பெருக பண்ணுகிறார், விசாலமாக்குறார், விரிவாக்குகிறார். விரிவாக்குகிறாரு, விசாலமாக்குகிறாரு. amplify means elaborate, enlarge, expand, extend. God gives us victory after victory. நம்ம கேட்கிறதுக்கு வேண்டுகிறதுக்கு மேலாக செய்கிறாரு. He is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that works. Super abundantly. Some versions say super abundantly. You see. நம்மளோட வெற்றியை வந்து பிசாசானவன் என்ன செய்கிறான்? அது குறுகிய பார்க்கறான். நம்ம வெற்றியை சிறுசா பார்க்கறான். ஆனா ஆண்டவர் அது பெருசா பார்க்க சொல்றாரு. God want to let you see how great He is, how marvelous God's work, how the victory must be celebrated. God wants us to celebrate our victory. So He amplifies, He boasts about His children, about our victory. ஆண்டவர் நம்மளோட வெற்றியை பெருக பண்ணுகிறார், விசாலமாக்குறார். அது எல்லாருக்கும் தெரியணும், அது சாட்சியா இருக்கணும், அதை கொண்டாடணும், களி கூறணும். ஆனா பிசாசு என்ன செய்ய பார்க்கறான்? அதை சிறிதாக்குறான், அதை மட்டம் தட்ட பார்க்கறான். See, the devil doesn't want us to pray. He will try everything. He will prevent us from praying. பிசாசானவன் நம்ம ஜெபம் பண்ண விட மாட்டான், பல தடங்கள் கொடுப்பான். You see, that's why we cannot pray in the flesh. You see, because we are no match to Satan. அதனால தான் மாம்சத்தில் ஜெபிக்க கூடாது. ஏன்னா சாத்தானோடு நம்ம போராட முடியாது, இல்லையா? That's why God gives us the Holy Spirit who gives us victory. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொடுத்துற நமக்கு வெற்றி கொடுக்கிறதுக்கு. See, so amplify, it makes it big. He enlarges us. He enlarges our victory. Holy Spirit. That's why we can celebrate. We can, நம்மளோட வெற்றியை பெருக பண்ணுகிறார், விசாலமாக்குகிறார். Okay, the next one. How to go about praying in the Spirit. How to go about praying in the Spirit. அடுத்தது எப்படிதான் இந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கிற முறை எப்படி? எந்த சரியான முறையில? That's why when in the upper room and the Holy Spirit came, they were connected to heaven. அதனால மேலறையில பரிசுத்தாவியினர் வருகிற வேளையில அவர்கள் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டார்கள். This is the power of God. God has given. It is the power of God. The Holy Spirit is the power of God. பரிசுத்த ஆவியானவர்
தேவனுடைய வல்லமை. Yeah. The Holy Spirit came down after the risen Christ. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாரு இல்லைங்களா? So the Holy Spirit will take us to heaven. Okay. The utterance of tongue. What does it mean, the utterance of tongue or frequency? The Holy Spirit gives us utterance, frequency. ஆவியானவர் நமக்கு என்ன அந்த பாசை கொடுக்கிறாரு. அந்த frequency means dense or density, thickness, compactness, the presence. You see, அந்த அளவரிசையை கொடுக்கிறாரு. அளவரிசை. You see, it's like we are you know his tongue is a frequency. Tongues is a frequency or message transmitted from the Father to our heart through the Holy Spirit. அந்நிய பாஷையில பேசும்போது அது அளவரிசை போல. அப்பனா தேவனோட வார்த்தைய, தேவனோட பிரசன்னத்தை, தேவனோட சிந்தைய அது அளவரிசை மூலமாக நமக்குள்ள வைக்கிறாரு. இப்ப பாருங்களேன், இப்பெல்லாம் இந்த வயர்லெஸ் இருக்குது, இந்த வைஃபை இருக்குது, இப்ப ரேடியோ இருக்குது. மெயின் ஸ்டேஷன்ல தான் ரேடியோ இருக்குது இல்லையா? அவங்க அதை இது பண்றாங்க. அந்த அளவரிசை மூலியமா நம்ம வீட்லயும் கேட்குது. டிவி பாக்குறீங்க இல்லைங்களா? அந்த அளவரிசை மூலியமாக அதை பெற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா? த்ரூ சேட்டலைட் இது மூலியமா நம்ம பெற்றுக்கொள்றோம். அதே போல இப்பெல்லாம் வைஃபை இதெல்லாம் இருக்கு இல்லையா? we got now like a radio station, we receive the frequency, receive the signal. You see, transmitted. So when we pray in the spirit, the frequency, we receive the frequency means we are receiving the mind of God when we pray in the spirit. பரிசுத்த ஆவியால் ஜெபிக்கும்போது நம்ம பிதாவோட சிந்தையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் அவரோட செய்தியை நமக்குள்ள அந்த அளவரிசை மூலியமாக, அந்த வார்த்தை மூலியமாக அவர் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப தேவனோட சிந்தையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். You see, every time you pray in the tongue, pray in a tongue, it is a frequency of a message transmitted from God. எப்பெல்லாம் நம்ம அந்நிய பாஷையில பேசுகிறோமோ அது ஒரு அளவரிசை மூலியமா பெற்றுக்கொள்கிறோம் தேவனோட சிந்தைய அந்நிய பாஷையில பேசுறப்பலாம். So when we pray in tongues, or how to pray in tongues, when we pray in tongues, firstly we need to increase the utterance every day. We need to increase the utterance every day. அந்நிய பாஷையில பேசும்போது நம்மளோட அவர் கொடுக்கிற வார்த்தை இல்லைங்களா? அவர் கொடுக்கிற அந்த வார்த்தைய அதை பெருக பண்ணணும். என்ன இன்க்ரீஸ் என்ன செய்யுது? பெருக பண்ணணும் இல்லையா? The word you speak in tongues will become a sentence, and then a clear language, and then the fluency of vocabulary. அப்பனா அந்நிய பாஷையில பேச அந்த வார்த்தை ஒரு என்ன சென்டென்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஒரு வாக்கியமாகணும். அந்த வாக்கியம் அப்புறம் பாசியா மாறணும். From word, the word must become a sentence, and the sentence must become a language. The வார்த்தை ஒரு வாக்கியமா மாறணும். அப்புறம் அந்த வாக்கியம் ஒரு பாசியா மாறணும். சரிங்களா? So that is what it means. When our tongues must increase, the utterance must increase every day. அந்த வார்த்தை அநேக கூடிக்கொண்டே இருக்கணும். அநேக வார்த்தை கொண்டே இருக்கணும் இல்லையா? So you must articulate the word well and clear. ஆகல நல்லா உச்சரிக்கணும் இல்லைங்களா? நல்லா உச்சரித்து தெளிவாக பேசணும். அதே திருப்பி பேசக்கூடாது. சில பேர் பாருங்களேன், நீட்டு இருப்பாங்க.
லல்லல்லல்லன்னா ஒரே வார்த்தை தான் இல்லையா? லல்லல்லல்ல டிடி 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 டிடினா ஒரே வார்த்தை தான். You see, many people pray in tongues. La 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 la. Di 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 di. It's just one word. Di 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 di. How many di di? How many la 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 la? You see, that's not language. That's just a word. You see, but it must become a sentence. It must become a language. அந்த வார்த்தை வந்து வாக்கியமா மாறி வாழ்க்கை வந்து ஒரு பாஷையா மாறணும். Yeah. இப்ப இருக்கு பாருங்களேன், ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? இப்ப பைபிள் வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு வரி, அப்ப வந்து அந்த வார்த்தை வந்து ஒரு வரியா மாறணும். வரி வந்து அது வந்து ஒரு பாசியா மாறணும். ஒரே சில பேர் பாருங்க, என்னங்க பாபானா 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 பாபானா, இது வந்து பாஸ் இல்லையா? Some people pray babana 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 babana. No, it's not. Just that's what it must become fluent. Your word must become fluent, and word, sentence, and then it must become a language. So your speaking in tongues must become a language. உங்களோட அந்நிய பாஷையில பேசுகிறது அது ஒரு பாஷையாக மாறிடணும். எந்த பாஷையும் பாருங்களேன், ஒரே வார்த்தையில பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, இல்லாட்டி 2-3 வார்த்தையில பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. You don't repeat the same sentence again and again and again and again in your prayer. You must have language. ஒரே வார்த்தைய வரிய சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, ஒரே வரிய சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டீங்க இல்லையா? அது ஒரு பாஷையாக மாறணும். ஆண்டவரே சுகப்படுத்து, ஆண்டவரே, இப்ப தமிழ்ல கூட வச்சுக்கொள்ளுங்களேன், ஆண்டவரே சுகப்படுத்து, ஆண்டவரே சுகப்படுத்து, ஆண்டவரே சுகப்படுத்து, ஆண்டவரே சுகப்படுத்து, ஆண்டவரே சுகப்படுத்து, சுகப்படுத்து சுகப்படுத்து சுகப்படுத்தே நான் சொல்லிட்டு இருக்க முடியும் இல்லைங்களா? Cannot. You cannot say, Lord Jesus, heal me, heal me, heal me, Lord, heal me, Lord, heal me, Lord, 100 times. You see? So it is just a word that must become a language. It's same in the speaking in tongues. அந்நிய பாஷையில பேசுகிறதும் அப்படிதான். Secondly, increase volume. When you pray in the spirit, you must increase volume. அந்நிய பாஷையில பேசும்போது நீங்க சத்தமா பேசணும். Increase the volume of what you're saying. நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது உங்களோட சத்தமாக பேசணும், உங்க வார்த்தையை சத்தமாக பேசணும், உங்களோட வார்த்தைய அந்த வரிய அந்த பாஷைய சத்தமாக பேசணும். Don't whisper. குசு குசுன்னு பேசாதீங்க, உள்ளிக்கே பேசாதீங்க, வார்த்தையை முழுங்காதீங்க. Don't swallow the word. Speak clear, loudly. You see, don't fumble and mumble your word. தடுமாடி பேசாதீங்க. Why is it necessary to increase volume? ஏன் முக்கியம் சத்தமா பேசுகிறது? See, when you pray in tongues loudly, you drown the sound around you and in your mind. There are so many thoughts in your mind. So when you pray in tongues loudly, you drown all other mind, all other voices in your mind. நீங்க அந்நிய பாஷையில சத்தமா பேசும்போது உங்களோட மித்த சிந்தையில் உள்ள மித்த குரல் எல்லாம் நீங்க அத அமுக்கி போட்டுறீங்க, அது முழுகி வருது, அடக்கிடுறீங்க இல்லையா? ஏன்னா உங்க சிந்தையில பல சிந்தனை இருக்குது, பல வார்த்தை இருக்குது, பல குரல் கேட்குது, பல சத்தம் கேட்குது. அப்ப சத்தமா பேச 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 மித்த குரல், மித்த சத்தம், மித்தது எல்லாமே நம்ம என்ன செய்றோம், அடக்கி போட்டுறோம், அமுக்கிடுறோம் இல்லையா? அது தண்ணியில முழுகிறது போல முழுகிடுது. So like drowning in the water, you drown every other sound so that you can only hear your sound. You shut down all other sound in your mind. உங்க சிந்தையில உள்ள மித்த குரல் எல்லாம் நீங்க அடைச்சு போடுறீங்க. அதனால சத்தமா பேசணும் அந்நிய பாஷையில. That's why it is important to pray in the spirit loudly.
You see? And then you must hear what you are praying. Many times we just pray, don't hear. We must learn to hear what we are saying in the spirit. அநேக நேரத்தில் அந்நிய பாஷையில பேசும்போது பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் சத்தமா. ஆனா நம்மளோட பேசுற அந்த வார்த்தை கேட்கறது இல்ல. கேட்கணும். கேட்க 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 இருக்க உங்களுக்கு புரியும் என்னதான் பேசுறீங்கன்னு. எப்படி புரியும்? ஆவியான புரிய வைப்பாரு. As you continue to speak and hear the voice, what the words you are praying, one day you will understand how the Holy Spirit will make you understand. Number 3, increase abundance. You are not a desert tap. நீங்க சொன்ன பிரகாரம் போது என்ன சொன்ன? நல்லா தாராளமா பேசணும். சரளமாகவும் தாராளமாகவும் பேசணும் இல்லையா? இந்த பாருங்களேன், சொட்டு சொட்டு சொட்டுன்னு பாருங்க, பைப்ல தண்ணி திறந்தா, டேப்ல தண்ணி திறந்தா சில நேரத்துல தண்ணி வராது, சொட்டு 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 சொட்டுன்னு வரும் இல்லையா? அப்படி வரக்கூடாது. நம்ம வார்த்தை சொட்டு சொட்டு சொட்டுன்னு வரக்கூடாது. நல்ல சரளமாக, நல்ல தெளிவாக, நல்ல அதிகமாக வரணும் இல்லையா? சேத்த பாருங்க, பைப் வந்து திறந்தீங்களா சொட்டு சொட்டுன்னு வரும், அப்புறம் காத்து தான் வரும், புஷ் புஷ். Sometimes when you pray or open the tap, it will just 1-2 drop and then the wind will come, just rush, push. It's just wind, it's not water. So you cannot pray like that. You must increase abundance. Yeah? You are a river of living water. உனக்குள்ள வந்து ஜீவ நதி ஓடுகிறது. நதிகள் என்று சொல்லுகிறார் இயேசு. Our Lord Jesus said in John chapter 7 verse 38, he who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு யோவான் 7:38ல, என்னை விசுவாசிக்கிறவங்க வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் வரும். ஜீவ நதிகள், ஒரு நதி இல்ல, நதிகள். Not one river, rivers of living water. So it brings lot of water. It brings lot of water. நிறைய தண்ணீர். You see now. Why sometimes it is like a desert tap that drops, toop, toop, toop. One drop, one drop, one drop. சில நேரத்தில் ஏங்க பைப்பு திறந்தா ஒரே ஒரு சொட்டு சொட்டா விடுது, டூப் டூப். ஏன் நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்தில் ஏன் அப்படி இருக்குது? Why do we experience that spiritually? We have not worshipped enough. You see now, we have not worshipped enough. நம்ம வாழ்க்கையில ஆராதனையில குறைவு, துதி ஆராதனை குறைவா இருக்குது. குறைவா இருக்கும் போது நல்லா சரளமா வராது. நல்லா துதிக்க கத்துக்கொள்ளணும், ஆண்டவரை புகழ கற்றுக்கொள்ளணும், ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். We must learn to praise God, worship God. The next thing, we don't pray enough, we don't push enough. அநேக நேரத்துல நம்ம ஜெபம் வாழ்க்கையில பத்தல, நம்ம அழுத்துகிறது இல்ல ஆவியில. We have not soaked in the word enough. You see, the word content is much less. வார்த்தை வந்து நம்ம வாழ்க்கையில குறைவா இருக்குது. You see now, வார்த்தை இல்ல. Maybe we are not surrendered our life thoroughly to the Lord. ஒரு காலம் நம்ம வாழ்க்கையை முழுமையா இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. Maybe we have not repented fully from our sin. ஒரு காலம் முழுமையா மனம் திரும்பினதில்லை இன்னும் நல்லா. Our spiritual level is low or zero. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை வந்து ரொம்ப கீழே இருக்குது. இல்லாட்டி என்ன சொல்லுகிறது, வட்டமா இருக்குது, பூஜ்யமா இருக்குது. So our taps of life has not much water. The tap of life has no much water. ஆகையால நம்ம வாழ்க்கையின் என்ன சொல்லுகிறது, குளத்துல தண்ணி, குளத்துல இல்லாட்டி பைப்புல தண்ணி இல்லை.
வாழ்க்கையின் பைப்பை பத்தி சொல்றேன், வாழ்க்கையின் டேப்பை பத்தி, வாழ்க்கையின் குளத்தை பத்தி சொல்றேன். The well in us has less water. You see, the water level is very low. தண்ணீர் குறைவா இருக்குது, ஆவிக்குரிய தண்ணீர். In our life we must have plenty of water overflowing. வாழ்க்கையில தண்ணீர் நிறைய இருக்கணும், சரிங்களா? Number 4, increase bodily action. Increase bodily action when we pray in tongues. அந்நிய பாஷையில பேசும்போது சரீரம் வந்து அசையணும். சரீரம் அசையணும். Our body belongs to the Lord. நம்மளுடைய சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம். Our praying in tongues must be synchronized with our action. Go hand in hand. நம்ம அந்நிய பாஷையில பேசுகிறதும் நம்மளோட சரீர அசைவும் அது வந்து ஒன்றா போகணும். இல்லைங்களா? கை கோத்த மாதிரி போகணும். We are at war and not just relaxing. நம்ம ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம், ஒரு யுத்தம். சும்மா வந்து ஏனோ தானே ஜெபிக்கல, ரிலாக்ஸா ஜெபிக்கல, ஆனா ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். When you pray in tongues, you are actually uprooting ancient and hidden things. Uproot ancient devils and demons. நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது அநேக தலைமுறையாக உள்ள காரியங்கள், பிசாசுகள், கட்டுங்கள் எல்லாத்தையும் உடைத்து படுகிறோம். We are pulling down strongholds. துரைத்தனங்க அதிகாரங்களை இழுத்து தள்ளுகிறோம். We are destroying the powers of darkness. பிசாசின் வல்லமைகளை உடைத்து படுகிறோம். We are throwing away down arguments and high things that exalt yourself against the knowledge of God. ஆண்டவருக்கு புறம்பா எழும்புகிற எல்லா சிந்தைகளையும் அறிவுகளையும் நம்ம இழுத்து தள்ளுகிறோம். You are building in the spirit. ஆவியிலே கட்டுகிறோம். You are sowing and planting the word in the spirit realm. ஆவியின் ரீதியில நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில வார்த்தையை விதைக்கிறோம். We read that in Jeremiah chapter 1 verse 10. Jeremiah chapter 1 verse 10. See, I have this day set you over the nation and over the kingdom to uproot and pull down, to destroy and to throw down, to build and to plant. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். புடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், அதான் நான் உங்களுக்கு அப்பதான் சொன்னேன் இல்லையா? We are fully uprooting. பிசாசு அடக்கார். அப்ப அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அந்த ஆக்ஷனோட ஜெபிக்கணும், சரிங்களா? 2 கொரிந்தியர் 10:4-5, 2 Corinthians 10:4 and 5. For the weapon of our warfare are not carnal but mighty in God for pulling down stronghold, casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களையும் நிர்மூலமாக்குகிற தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Our weapon of warfare. What warfare? Prayer warfare. ஆயுதங்கள் நம்மளோட போர் என்ன போருங்க? ஜெபத்தின் போர். ஆயுதத்தின் ஜெபத்தின் போர். என்ன ஆயுதம்? பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை தான் ஆயுதம். Prayer is the weapon.
ஜபந்தான் அந்த ஆயுதம். அந்நிய பாஷையில ஆவியில ஜெபிக்கிறது தான் அந்த ஆயுதம். You see now. So there must be action. அப்ப அந்நிய பாஷையில பேசும்போது பாருங்க, சில நேரத்துல பாருங்க, நல்லா கவனம் கேளுங்க. Sometimes I want you to listen carefully. Sometimes when we pray in tongues, we lift up our hands and we pray robo shandara mahandili kamosaka babariyande lama. What are we doing? We are actually worshiping God in the spirit. இப்படி அந்நிய பாஷையில பேசுறோம். ரோமோ ஷகல மஹாந்திரி கமனமா ஷபல மஹாந்தி. அப்பனா நம்ம என்ன செய்கிறோம்? அந்நிய பாஷையில ஆண்டவரை துதிக்கிறோம். அந்நிய பாஷையில துதிக்கலாம். அந்நிய பாஷையில போராடலாம். We can have warfare in our prayer in the spirit. O rosheke ba uriam do rosheka ba iya. O ma osokoro bo shaka ba iya. We are warfare. That is warfare. அப்ப அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது, தீவிரமா ஜெபிக்கும் போது நம்ம என்ன செய்றோம்? யுத்தம் செய்கிறோம். இல்லையா? Sometimes we are grieved in our spirit. When we pray, we are grieved. சில நேரத்தில் ஆங்கில ஜெபிக்கும் போது துக்கம், துக்கம், பாரம். ஆண்டவர் அந்த பாரத்தை வைக்கிறார், அந்த துக்கத்தை வைக்கிறாரு. Maybe because of sin, somebody, you are praying for somebody. You see, பல மாதிரி இருக்குங்க அந்நிய பாஷையில, ஒரே மாதிரி இல்ல. சும்மா பண்ணுங்க. ரொம்ப பேரு ரீமனமா ஷமனமா ஷமனமா கபாலபா குறியாந்து மொனோட்டனஸ். சில பேர் ரொம்ப பேர் ஆவியில ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையில ஒரே அந்த ரீதியில தான் ஜெபிப்பாங்க, ஒரே மாதிரி ரோமனமோ ஷகரா பலபா குறியாந்தா. இல்ல இல்ல இல்ல, ஆவியிலேயே துதிக்க முடியும், ஆவியிலே போராட முடியும், ஆவியிலே துக்கம் கொள்ள முடியும், ஆவியிலே பாரம் இருக்க முடியும். We can pray in the spirit, like praying in the spirit can be worship. We can worship in the spirit. We can have warfare in the spirit. We can be grieved. We can be burdened. There are different frequency in the praying in the spirit. வேற வேற அலவரிசை இருக்குங்க ஜபத்துல. You see, so there must be action, our bodily action. நம்ம சரீரம் வந்து அசையணும். நம்ம சரீரம் வந்து நம்ம சரீரத்துக்கும் ஜபத்துக்கும் இருக்கணும், அது செயலா இருக்கணும். For example, Moses, God said to Moses, lift up your rod toward the Red Sea. And the Red Sea opened. He did not say, oh, Red Sea open. No. God said, lift up, action, lift up your rod. ஆண்டவர் சொன்னார் மோசே கிட்ட, உன்னோட கோலை செங்கடல் பத்து நீட்டு. அந்த நீட்டுறது என்னங்க? அது ஒரு செயல். When you lift up your rod toward, that is action. He just fold his hand and pray, Lord, open the Red Sea. ஆண்டவரே, கையை கட்டிக்கிட்டு, ஆண்டவரே செங்கடலை பிளந்து விடுங்க, அப்படி ஜெபம் பண்ணாரா? Did he pray like that? No. There is always a prayer with action. Pray with action. You see now. Exodus 14:15 to 16. Joshua chapter 6 verse 20. Joshua 6:20. The Israelites shouted with a loud voice and the wall of Jericho came down. You see now. How did it? They blow the trumpet, they shouted, and the wall came down. Action. அவங்க எப்படிங்க அந்த ஜெரிகோ, யோசுவா 6:20 வாசிக்கிறோம். அவர்கள் சத்தமோ இட்டு எக்கால ஊதுகிற வேலையில அந்த மதில் எல்லாம் எரிகோ மதில் கீழே விழுந்தது. Joshua chapter 8 verse 18, when Joshua stretched his spear toward toward the city of Ai, it fell. யோசுவா அவரோட பட்டயத்தை அவரோட ஈட்டிய ஆய் பட்டணத்துக்கு நேரா அவர் நீட்டுகிற வேலையில அந்த பட்டணம் விழுந்ததுன்னு சொல்லுது. In Judges 7:20, when Gideon and his 300 men blow the trumpet and broke the pitchers of fire, God ambushed the enemy.
கீடியன் என்ன செய்யறாரு? நியாயாதிபதி புஸ்தகம் 7:20 கீடியன் என்ன செய்கிறார்? அவன் 300 பேரோட அந்த அந்த கையில உள்ள அந்த பாத்திரத்தை உடைத்து எக்கால ஊதுகிற வேலையில எதிரிகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். You see, in 2 Kings 13:18-19 2 ராஜா 13:18 வரைக்கும் the prophet Elisha said to the king of Israel, take your rod and strike the ground. And the king struck 1 time, 2 times, 3 times. Elisha became angry. He said, King, you should have struck 10 times, 6 times, 7 times, as many times you should have struck. The more you have struck, that time, that many times, I would have struck your enemy. Because you strike only 3 times, I will only strike your enemy 3 times. If you have struck 7 or 8 times, I would have struck your enemy 7 or 8 times. It's action. You see, when you do physical action, it correlates in the spiritual action. ஆண்டவர் 2 ராஜா 13:18-19 நீங்க வாசிக்கிற வேளையில தீர்க்கதரிசி எலிஷா சொல்லுகிறாரு இஸ்ரவேல் ராஜா கிட்ட, உன் கோல் எடுத்து நீ அடி தரையில. அந்த ராஜா என்ன செய்கிறாரு? 3 வாட்டி அடிக்கிறாரு. எலிஷா சொல்லுகிறாரு, நீ 3 வாட்டி அடிச்சதுனால உன் எதிரிய நான் 3 வாட்டி தான் அடிப்பேன். ஆனாலும் நீ 6, 7, 10 வாட்டி அடிச்சிருந்தியா, நான் உன் எதிரிய 7, 8, 9, 10 வாட்டி நான் அடிச்சிருப்பேன் அவனுங்கள. அவ பாருங்களேன், அவரு செயலுக்கும் ஆண்டவர் செய்யறதுக்கும் சமப்போது. அதே போலதான் நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நம்ம சரீரம் அசையணும். சில நேரத்துல யுத்தம் செய்யும் போது நம்ம வெட்டணும், நம்ம குத்தணும், நம்ம மெதிக்கணும், நம்ம செயல்படுத்தணும். Sometimes when we pray and make warfare, we must punch, we must break, we must stamp our feet, we must use the weapon of warfare. Action, bodily action. Or sometimes we worship, we lift our hands, sometimes we cry, sometimes we fall down, sometimes we kneel down. அநேக நேரத்தில் சில நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம், துதி. சில நேரத்தில் கண்ணீர் வருது, சில நேரத்தில் முழங்கால் போடுகிறோம், குப்புற உழுவுகிறோம். இதெல்லாம் என்ன அர்த்தங்க? நம்மளுடைய ஜெபத்துக்கும் நம்மளுடைய செயலுக்கும் அர்த்தம் உண்டு. Our bodily action and our prayer is relating. It speaks to one another. What you do in the natural will happen in the spiritual. ஆவியிலே இயற்கையில எது நம்ம செய்கிறோமோ சரீரத்துல அது இயற்கையில ஆவியிலே நடக்கும். You see, so got different kind of praying. You see, violent prayer, worship prayer, violent prayer. Sometimes burden, heaviness, groaning in the spirit. Other time grieving. You see. லூக்கா 13:13 நம்ம வாசிக்கிறோம். 13 Luke 18:13 we see the tax collector standing far off and praying and say, the Bible say, he would not so much as raise his hands, eyes to heaven, but beat his breast, saying, God have mercy on me, I am a sinner. You see, action. He beat his chest. He beat his chest. He said, God have mercy, I am a sinner. And God said, the man went justified. Jesus said, the man went justified. லூக்கா 18:13 வாசிக்கிறோம். அந்த வரி கலெக்ட் பண்றவன், வரி வாங்குறவன், அவன் தூரத்துல ஆலயத்துல தூரத்துல நின்னான். பரலோகத்துக்கு அவன் தலை கூட உயர்த்த அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவனோட கரங்களை வச்சு அவன் இருதயத்தில் அடிச்சு கொண்டான், நெஞ்சில மார்பில் அடிச்சு, ஆண்டவரே நான் ஒரு மகா பாவி, ஆண்டவரே என்ன மன்னி, என் மேல இரக்கம் காட்டும். சும்மா ஆண்டவரே நான் ஒரு பாவி இரக்கம் காட்டு சொல்லல, அவன் அடிச்சுக்கிட்டான்.
அப்பனா எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் அவனோட பாவத்துக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, இயேசு சொன்னாரு, அந்த மாதிரி அவன் ஜெபம் பண்ணியதுனால அவனோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் நீதியா போனான். Because he prayed. He just didn't pray, Lord forgive me. He beat his chest. Action. You see, all that the Bible is written is not for something, but it has all meaning. வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதுனா அங்க எல்லாமே ஒரு அர்த்தம் உண்டு. You see, the other man, the Pharisee, he stands still and said, Lord, I am good. I give my tithes, I give my this thing, I fast, Did nothing, stand. Didn't even cry, didn't he? God said his sin was not forgiven. Jesus said his sin was not forgiven. அந்த பாரசி நீ கையை நீட்டிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அவன் சொன்ன, ஆண்டவரே நான் அவன் போல இல்லை, நான் பாவி அல்ல, நான் தசம்பா கொடுக்கிறேன், நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் இது செய்யறேன் அது செய்யறேன். ஆண்டவர் சொன்னார், இயேசு அவனோட பாவம் மன்னிக்கப்படுது இல்லையா? அப்ப உங்களோட சரீரத்தின் செயலுக்கும் ஜபத்துக்கும் சம்பந்தமே இல்லை. There is joy. Sometimes there is joy in speaking in tongues. There is joy. We are joyfully speaking in tongues. அநேக நேரத்தில் உற்சாகத்தோடு கம்பீரத்தோடு அந்நிய பாஷையில பேசுறோம். அது ஒரு இருக்குது. That is another kind. You see Luke 10:21. Luke 10:21. In that hour Jesus rejoiced in the Spirit. லூக்கா 10:21 இயேசு ஆவிலே களி கூர்ந்தாராம். ஆவிலே களி கூர்ந்தார். அந்த வார்த்தை ஆவிலே களி கூர்ந்தார் நேரத்துங்களா வார்த்தை. The word in the original, the word Jesus rejoiced in the Spirit, in the original it means Jesus, when he was swinging, he was going around, he was swinging around, he was rejoiced in the Spirit, he was swinging around. It's true. That is the word it means in the original. I'm not lying. Go and check in the original. You see, rejoice in the Spirit, the word meaning in the Hebrew means he went around, he danced around, he rejoiced, he go around and round, he swing this way, he swing that way. You see, you don't believe, you go and do a research. ஆண்டவர் சொல்லுகிறது, இயேசு ஆவிலே களி கூர்ந்தார்னா என்ன அர்த்தம்னா, அந்த மூல பாஷையில என்ன அர்த்தம்னா, அவர் இப்படியாக சுத்தி ஆடினாராம், இப்படி சுத்தி ஆடினாராம், இந்த சைட்டு அசைஞ்சார், இந்த சைட்டு இல்லையா. He swayed and rejoiced. You see, in 2 Samuel 6:14, the Bible says David danced before the Lord with all his might, and David was wearing a linen ephod. 2 சாமுவேல் 6:14 சொல்லப்படுகிறது, தாவீது தேவன் முன்பாக அவன் முழு பலத்தோடு அவன் ஆடினான். Yeah. You see, you cannot celebrate with just standing like a pillar. குத்துகள் முருகபிளாஸ் போல நின்னுக்கிண்டு நீங்க களி கூற முடியாது. Yeah. You cannot rejoice with folding hands or sitting down comfortably. Doesn't relate with what you are singing. The next number 5, stir up your voice in power. Push in the Spirit. ஆவிலே குரலை ஏற்றி அழுத்துங்க. Because the Holy Spirit power is dunamis power. Power of God. You will receive power when the Holy Spirit comes upon you. Dunamis power of God. பரிசுத்த ஆவியானவர் வருகிற வேளையில் நீங்க வல்லமை பெற்றுக்கொள்வீங்க, பலம் பெற்றுக்கொள்வீங்க. அப்படின்னாங்க தேவனுடைய பலத்தை ஆவியை பெற்றுக்கொள்வீங்க.
So we must raise the church to be a worshiping, spirit praying church. சபையை ஒரு தொழுது கொள்ளுகிற சபையாக, ஆராதிக்கிற சபையாக, அந்நிய ஆவியில பேசுகிற சபையாக, ஆவியில ஜெபிக்கிற, ஆவியில நடத்தப்படுகிற சபையாக இருக்கணும். ஆவினால நடத்தப்படுகிற சபையாக இருக்கணும். அப்படிப்பட்ட சபையை தான் நம்ம எழுப்பணும். We must raise a church, a worshiping church, and a church that walks and lives in the Spirit, do things in the Spirit. See, this is what it means to pray in the Spirit. இதுதான் அர்த்தம். ஆவியிலே ஜெபிக்கிறது என்ன அர்த்தம்? இதுதான் அர்த்தம். Let's stand and pray. எழுந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். குராபா பாபா பஷாக்கா. Oh, Remala Baba Baba Shande. Oh, practice this way. When you pray in the Spirit, change the way you pray. Change the way you pray. ஆவிலே ஜெபிக்கும் போது மாற்றிக்கொள்ளுங்க. இன்னையில இருந்த எப்பொழுது போல ஜெபிக்காதீங்க. உங்க ஜெப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. Don't just pray as you are praying like before. Change the way you pray. Change the way you pray. Oh, follow all this way and your life will never be the same. Your prayer will never be the same. இந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணீங்களா உங்க வாழ்க்கைய மாறும். உங்க ஜெப வாழ்க்கை மாறும். Oh, Rashekele Bahandoro Shampai. Oh, Zomo Otoro Shande. Oh, நன்றி அப்பா. எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கன ஸ்துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். Oh, we give you glory and honor. Thank you for the word today, Lord. இன்னைக்கு உள்ள வார்த்தைக்காக நன்றி. Let the word go deeply into our heart. Sink so deep in our heart, Lord. ஆண்டவரே வார்த்தை இன்னைக்கு எங்க உள்ளத்துல ஆவியில ஆத்மா சிந்தையில இருதயத்துல ஆழமா செல்லட்டும். ஆழமா செல்லட்டும். Oh, change, Lord. Change the way we pray. Change our prayer life. Let there be a revival of prayer. Oh, எங்க ஜெப வாழ்க்கை மாற்றம். ஒரு எழுப்புதல் ஆண்டவரே. ஜெப ஆவியிலே ஒரு எழுப்புதல். ஜெபத்திலே ஒரு எழுப்புதல். Oh, ஜெப எழுப்புதல் அனுப்போம். Oh, Rasheka Baba Baba Baba. Pour the spirit of prayer. Oh, ஜெப ஆவியை ஊற்றுறோம். ஆவியிலே ஜெபிக்கிற அந்த ஆவியை ஊற்றுறோம். Oh God, pour the Spirit to pray in the Spirit, Lord. Bless your people. Bless your people. Change our church, Father. Change our people. Change the way we pray. Oh, give us a new way, a new dimension, new paradigm shift. Let there be a paradigm shift in the way we pray, Lord. Let there be a shift in the Spirit. ஆவிலே ஒரு மாற்றம், ஒரு திருப்புதல் ஆண்டவரே. ஓ ஆவியின் திருப்புதல், ஆவிலே ஒரு திருப்புதல் ஏற்படட்டும். ஓ ராபா கசகா பாபா பாபா ஷக்கல மஹாம்தே. We give you praise and glory and honor. Bless God, bless this morning as we lift our hands. Bless each and every one. நாங்க கரங்களை உயர்த்துகிற வேளையில யாவரையும் இன்றைக்கு ஆசீர்வதியும். நான் நிரப்பும். மீண்டும் ஒரு விசை ஓ பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். Lord, once again, fill us fresh again with the Holy Spirit. Fresh filling, a fresh anointing, a fresh fire to come, a fresh tongues to come. ஆண்டவரே மீண்டும் ஒரு விசை ஒரு புது அசைவுனால நிரப்போம். புதிய அன்ன பாசினால் நிரப்போம். புதிய ஆண்டவரே புதுப்பித்து நிரப்போம். மீண்டும் நிரப்பப்படட்டும். நாங்கள் மீண்டும் ஆவினால நிரப்பப்படணும். மீண்டும் ஆண்டவரே ஒரு புது அசைவினால, ஒரு புது மகிமையினால, ஒரு புது அலைவரிசையினால, ஒரு புது உச்சரிப்பினால ஆண்டவரே நிரப்போம் நிரப்போம். ஒரு புதிய அக்னி, புதிய திராட்சை ரசத்தை ஊற்றோம். புதிய அக்னியை ஊற்றோம். புதிய பாஷையை ஊற்றோம். புதிய ஆவியை ஊற்றோம். மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை. Oh Lord, fill us with the fire, tongues of fire, like the days of Pentecost. Let the tongues of fire come. ஆண்டவரே பெந்தகோஸ்து நாளை போல அக்னி நாவுகள், அக்னி நாவுகளால நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். ஓ ராபா ஷகா பாபா பாபா ஷாண்டே. Oh, Rimala Baba Baba Riande. Everybody who is sick, Lord, heal. யாருக்கு வியாதி நோயா இருக்கிறவங்க எல்லாம் சுகப்படுத்தும். Those who are weak, heal them, bless them, strengthen them. பலவீனமா இருக்கிறவர்களை பலப்படுத்தும், பலப்படுத்தும். ஆவிலே பலப்படுத்தும், ஆவிலே உற்சாகப்படுத்தும்.
Oh, Rashe Balabahande. Touch your people this morning. Touch your people. Let there be a new touch. Let there be a special touch this morning. A special touch, Lord. We receive a special touch of the Holy Ghost. Special touch of the Holy Ghost. Rain, Holy Spirit. Rain upon us. ஆண்டவரே ஒரு புதிய தொடுதல் ஆவியினால புதிய தொடுதல் ஆவியின் மலை